தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறைக்கப்பட்ட போதனை பகுதி 5. இதில் ராபோஜனம், அதாவது தேவனுடைய இரத்தம், தேவனுடைய மாம்சம், அதை கிறிஸ்து எந்த நாளில் எப்படிப்பட்டதாக கொடுத்தார், அதை இப்பொழுது உள்ள கிறிஸ்தவ சபைகளில் மக்களுக்கு தருகிறார்களா என்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் அறிந்து கொள்ளட்டும். அவர் கிறிஸ்து எப்படி கொடுத்தார் என்பதை வசனத்தின் மூலம் பார்க்கலாம். மத்தேயு 26:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். எந்த நாளில்? புளிப்பே இல்லாத அப்ப பண்டிகையான பஸ்கா பண்டிகையின் நாளில் அவருடைய சரீரத்துக்கு சமமான அப்பத்தையும் அவருடைய இரத்தத்துக்கு சமமான திராட்சரசத்தையும் புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த 26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். எந்த மாதிரி அப்பத்தை வாங்கி புசியுங்கள்னு சொல்கிறாரு? புளிப்பே இல்லாத அப்ப பண்டிகையான அந்த நாளில் உள்ள அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது என்று கூறுகிறார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் எல்லாரும் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. 29. இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதால், அதாவது நல்ல விதமாக உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதில் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, நவமான நல்ல விதமான திராட்சை ரசம் அதை எடுத்து அவர்கள் இரத்தத்துக்கு சமமாக கொடுக்குறாங்க. புளிப்பே இல்லாத அப்பத்தை எடுத்து தன் சரீரத்துக்கு சமமாக கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அவருடைய இரத்தத்துக்கு சமமாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் சமமாகவும் கொடுக்கப்பட்டது அதே போல் கொடுக்கப்படுகிறதா என்றால், இப்பொழுது சபைகளில் உள்ள கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் சிந்திக்க வேண்டும். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் பங்கு பெறலை அப்படின்னா அவர் உங்களுக்குள் இல்லை, நீங்கள் அவருக்குள் இல்லை. ஒரே சரீரமும் ஒரே இரத்தமுமாக ஆகப்படவில்லை. அதனால் அவர் பரிசுத்தர், அதனால் நீங்கள் பரிசுத்தராக மாற்றப்படுவதற்கு தகுதி. இதுதான் முதல் தகுதி. அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு பெற வேண்டும். அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு பெறவில்லை எனில் அவர் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராக இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாக இருக்காது. நீங்கள் மாம்சத்தால் படைக்கப்பட்ட, மாம்சத்தால் மனிதனுக்கு பிறக்கின்ற மனிதனாகவே இருப்பீர்கள். அதனால் ஆதியாகமம் 3:19 சொன்ன மாதிரி, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபத்தின் வழி கட்டாயம் மரணம் அடைந்துதான் தீர வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி.